திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள் பகுதி 5. அன்றைக்கு சம்பள தினம். பணம் வரப்போகும் குஷி அத்தனை பேர் முகத்திலும் தெரிந்தது. வேலை வேலை என்று உயிரை விடுகின்ற கமலம் கூட மதிய சாப்பாட்டின் போது அரை நாள் லீவ் போட்டுவிட்டு சினிமாவுக்கு போகலாமா பூமா என்றதும் சின்னதாக சிரித்து வேண்டாம் என்று பூமா தலையை ஆட்டினாள். ஏ போனா என்னவா, உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்னோட தானே வர்ற, அப்புறம் என்ன. பராசக்தி படம். பூமா, சிவாஜி கணேசன்னு புதுசாக ஒருத்தர் பிரமாதமாக நடிக்கிறாராம், வா போகலாம் என்றாள். மன்னிச்சுங்க சிஸ்டர், நாளைக்கு வேணா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், போகலாம். கமலம் ஏமாற்றத்தோடு நகர்ந்து விட்டாள். அரை மணியில் ஒவ்வொருவராக அழைத்து சம்பளத்தை பட்டுவாடா செய்தார்கள். முழுசாக 90 ரூபாயை பார்த்து ரூபாய் நோட்டுகளாக கைப்பையில் வைத்த பொழுது பூமாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. எத்தனையாவது மாத சம்பளம் இது? விரல் விட்டு எண்ணிய பொழுது 8வது என்று புரிந்தது. பிரமாதமாக வாரி கொட்டிவிட முடியாவிட்டாலும் இந்த 90 ரூபாயின் வருகை வீட்டுக்குள் அம்மாவுக்கு பல விஷயங்களில் உதவியாக இருப்பது நிஜம்தான். பணத்தை பையில் வைத்துவிட்டு ஒரு நிமிடம் மேஜையில் சாய்ந்து உட்கார்ந்த பொழுது முதல் மாத சம்பளம் வாங்கிய நாள் அவளுக்கு நினைவிற்கு வந்தது. அன்றைக்கு அவளிடம் காரணமில்லாமல் என்னென்னவோ ஒரு படபடப்பு. முதல் சுய சம்பாத்தியத்தை கையில் வாங்கப் போகின்றோம் என்றா, அல்லது அம்மாவின் வலுவை நாம் குறைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றா? இல்லை, இரண்டுமே தானா? சம்பளத்தை வாங்கி கொண்ட நிமிடத்தில் மனது துள்ளிய துள்ளலில் விழி ஓரங்களில் நீர் கட்டி கொண்டது. அந்த கை நடுக்கமும் ஈர விழிகளுமாக புதுசாக இருக்க, என்ன பூமா, எனிதிங்கிறான் என்றாள் டாக்டர் ரமணன். இல்லை டாக்டர், நத்திங் என்று கிசுகிசுப்பாக சொல்லிவிட்டு சீட்டுக்கு வந்தாள். பொருந்தி உட்கார்ந்து ரிப்போர்ட் எழுத முடியுமென்று தோன்றாததால் அரை மணியில் திரும்ப டாக்டர் முன் போய் நின்றாள். எஸ், உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாமா டாக்டர்? டாக்டர் புரிந்து கொண்டு சரியென்று தலையாட்டினார். உடனே கிளம்பிய பூமா தண்ணித்துறை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றாள். பூட்டியிருந்த கதவின் முன் நின்று கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். கைவண்டிக்காரனிடம் ஒரு சீப்பு மலைப்பழத்தை வாங்கி கொண்டு முண்டக்கண்ணியம்மன் கோவில் இருந்த ஆத்மாவின் வீட்டிற்கு சென்றாள். வேலை கெட்ட வேளையில் வந்து நின்றவளை பார்த்து ஆத்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன பூமா, மணி 3 தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்ட, இன்னைக்கு வேலைக்கு போகலையா? பதில் பேசாமல் பழத்தையும் பணக்கவரையும் அவரிடம் கொடுத்து விழுந்து நமஸ்கரித்தாள். சம்பளம் வாங்கிட்டியாமா? சந்தோஷம். ஆமாம், என்கிட்டே ஏன் கொண்டு வந்து தர்ற, அம்மா கிட்ட கொடுமா. எதிரில் மண்டியிட்டு அமர்ந்த பூமா முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டு மெல்ல விசும்ப ஆரம்பித்தாள். 2 நிமிடம் போல் அவளை அழவிட்ட பின் ஆத்மா மெதுவாக பூமா என்று அழைத்தார். உன் அவஸ்தை எனக்கு புரியுதம்மா. 17 வயசு சின்ன பொண்ணாக இருந்தாலும் மகா பெரிய மனுஷ மாதிரி குடும்ப பொறுப்பை சுமக்க முன்வந்திருக்கிற உன் மனது என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீ அடறதுக்கு காரணமே உனக்கு புரியலையல்லவா? என்னமோ மனசை பாடுபடுத்துது, அதை தாங்க மாட்டோமா கலங்குற, அதுதானம்மா விஷயம். மனசுக்குள்ளே எட்டி பார்த்து துழவிய மாதிரி மாமா பேச பேச பூமா ஆம் என்று தலையாட்டினாள். கார்த்தாலேருந்து நச்சுன்னு ஒரு அவஸ்தை மாமா, அது என்னன்னு எனக்கு விளக்க தெரியல. சம்பளத்தை கையில் வாங்கினதும் அது ஜாஸ்தியாக போயிடுச்சு. சென்ட்ரலையே இருந்தா அத்தனை பேர் முன்னாலேயும் அழுதுடுவேன்னு எனக்கு பயமாக போயிடுச்சு. அதனால தான் பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை பூமா, இத்தனை வருஷமாக அம்மா தனியாக சிரமப்படுறதை பார்த்து நீ உள்ளுக்குள்ளேயே மருகிட்டு இருக்க. ஐயோ, நம்மால் இவ கஷ்டத்தை குறைக்க முடியலையேன்னு அவஸ்தையும் பட்டிருக்க. இன்றைக்கி அந்த வேதனைக்கு வடிகால் கிடைச்ச உடனே அந்த நிம்மதியை உன்னால் தாங்கிக்க முடியல. விஷயம் அவ்வளவுதான். எப்போவுமே ரிலீஃப் கிடைக்கிறப்போ கண்ணில் இப்படித்தாமா மளமளன்னு வேதனையெல்லாம் பிரவாகமாக இறங்கும். இன்னும் செத்த நாழியில் துக்கம் மறைஞ்சு சந்தோஷம் மட்டும் ஜில்லுன்னு இருக்கும். நீ வேணா பாரேன். சின்ன குழந்தைக்கும் புரிகின்ற மாதிரி ஆத்மா இதமாக பேசியதில் வெகு சீக்கிரமே பூமா தன்னை தேற்றி கொண்டு விட்டாள். கண்களை துடைத்து கொண்டு தேங்க்ஸ் மாமா என்ற பொழுது அப்பாவை கண்டு மகள் சிரிக்கின்ற அன்பான சிரிப்பு உண்டு அவள் அதரங்களில் மின்னியது. தேங்க்ஸ் எதுக்குமா? நீ யாரு? என் சுந்தரேசனோட பொண்ணு இல்லையா? உனக்கு நல்லது கெட்டதுன்னா அதில் எனக்கு பாதியதே இல்லையா? ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனத்தில் வச்சுக்கோ பூமா. ஊர் இருக்கு பாரு, அது எப்போவுமே எல்லா விதமாகவும் பேசும். நீ யாருக்கு பயப்படுறியோ இல்லையோ, உள் மனசுக்கு கண்டிப்பாக பயப்படும். அது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறத ஏற்றுக்கொண்டு புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்.
அப்புறம் வெளியில் ஒரு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் மனுஷாலை சந்திக்கிறதுக்கோ இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையை எதிர்நோக்கிறதுக்கோ கலங்கவே கூடாது. தைரியமாக கஷ்ட நஷ்டம் அத்தனையும் எதிர்த்து சமாளித்து நீ எப்போவுமே தயாராக அதுக்கு இருக்கணும். அட அவள் பொம்பளை, வீக்கர் செக்ஸ்னு யாரும் உன்னை விரலை சுட்டி காட்டி சொல்ல இடம் தந்துடக்கூடாது. மனசுக்குள்ள 1000 வேதனை பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதை 2ஆம் பேர் தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கிறது மட்டும் கூடவே கூடாது. எதுவானாலும் கண் கலங்காமல் ஏற்றுக்கிட்டு விவேகியாக யதார்த்தமாக இருக்க பழகிக்கணும். என்ன பூமா, புரியுதாம்மா? பூமாவுக்கு புரிந்தது. சரி, இப்போ சொல்லு, இந்த பணத்துக்கு என்ன செலவை யோசித்து வச்சிட்ருக்கே? 50 ரூபாயை அம்மா கிட்ட கொடுத்துட போகிறேன் மாமா. அப்புறம் பாக்கியை பேங்க்கில் போட்டு சேமிக்க போறியா? ம். உனக்கு புடவை வாங்கிக்க போறியா? ம். எனக்கு தெரியல, நீயே சொல்லிடுமா. முதல்ல கிளாஸ்கோ மல் வாங்கி அம்மாவுக்கு 4 ரவிக்கை தைக்கணும். மாற்று புடவை இல்லாமல் கஷ்டப்படுறா. அதனால் ஒரு உறையூர் புடவை வாங்கணும். அம்மாவோட காலில் சேத்து புண் வந்திருக்கு, அதுக்கு சைபால் வாங்கணும். அப்புறம் வெயில் மழைன்னு பார்க்காம இவாத்துக்கும் அவாத்துக்கும் ஓடுறா. அதனால் நல்லதாக ஒரு குடை வாங்கணும். பூமாவின் பட்டியல் போட்ட நிமிடத்தில் என் பொண்ணு இவள் என்ன மாதிரி இருக்கிறாள்? ஆத்மாவின் உள்ளம் சிலிர்த்து போயிற்று. சொன்னதோடு நிற்காமல் ஞானம் தடுத்ததையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் அத்தனையும் நிறைவேற்றத்தானே செய்தாள். அடுத்து வந்த மாதங்களில் அம்மாவின் தொணத்தனப்பு தாங்காமல் ஒரு வாயில் சேலை, ஒரு ஜதை செருப்பு என்று மட்டும் சில்லறையாக தனக்காக வாங்கி கொண்டாள். கூடவே 10ஓ 20ஓ எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேமிக்கவும் தொடங்கினாள். இப்பொழுது மேஜையில் சாய்ந்து யோசிக்கையில் 74ஓ 5ஓ சேர்ந்திருப்பதை அவளால் கணக்கு போட முடிந்தது. இந்த பணத்தில் என்ன செய்யலாம்? அம்மா வெறும் கையோடு இருக்கிறாள். ஒரு ஜதை வளை பண்ணி போடலாம் என்றால் 3 பவுனுக்கு 150 ரூபாய் போல் வேண்டும். இப்போதைக்கு அது நடக்காது. ராத்திரி கொசுக்கடியால் தூங்க முடியாமல் அம்மா அவதிப்படுகிறாளே. ஒரு டேபிள் ஃபேன் வேண்டுமானால் வாங்கலாமா? அட, இது கூட நல்ல யோசனையாக இருக்கிறதே. ஆத்மா மாமாவிடம் நல்லதாக செகண்ட் ஹேண்ட் டேபிள் ஃபேன் கிடைத்தால் சொல்லுங்கள் மாமா என்று சொல்லி வைத்து விடலாமா? தினமென்று பூமாவுக்கு அம்மாவின் தலை சுற்றல் பற்றிய நினைப்பு வந்தது. அட, அதை எப்படி மறந்து போன? முதல்ல டாக்டரிடம் அம்மாவை கூட்டி போகணும். கண்களை டெஸ்ட் செய்ய சொல்லி கண்ணாடி தேவை என்றால் வாங்கி போட்டுக்கொள்ள சொல்ல வேண்டும். ஆத்மா மாமா ஊரிலிருந்து வந்ததும் அவரை சந்தித்து டாக்டரிடம் போவது பற்றி பேச வேண்டும் என்று தீர்மானித்து கொண்ட பின் வேலையில் கவனத்தை செலுத்தலானாள். மாலையில் அவள் வீட்டு வாசல் படி ஏறும்பொழுது பக்கத்து போர்ஷன் அம்பி, அக்கா, உங்கள் அம்மா கீழே விழுந்துட்டா தெரியுமா என்றான். அம்பியின் குரலை கேட்டு அவனுடைய அம்மா வெளியில் வந்தாள். வந்துட்டியாம்மா, நல்ல வேலையா. நான் பின்கட்டுக்கு போனேன்னா உங்கள் அம்மாவை பார்த்தேன்னா அவங்க மலக்க கிடந்து ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். போ. என்னாச்சு மாமி? மத்தியானமாக கிணத்தடிக்கு போயிருக்கா போல இருக்கு. பாசி வழுக்கி மொட்டுன்னு விழுந்திருக்கா. விழுந்த வேகத்தில் மண்டையில் அடிபட்டுடுத்தோ என்னமோ, அப்படியே பிரமிச்சு போயிட்டா. பின்னாலேயே நான் பார்த்தேன்னா என்னடி ஞானம்னு கத்திட்டு ஓடி போய் தூக்கினேன். செத்த நாழிக்கு பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தா. நான் பயந்து போயிட்டேன். உள்ளே அழிச்சிட்டு வந்து படுக்க வச்சு சூடாக காஃபி கலந்து கொடுத்தேன். போய் பாரு. மாமா. பூமா படபடப்போடு ஓடினாள். ஞானம் கயிற்றுக்கட்டிலில் படுத்திருந்தாள். என்னம்மா? ஒன்றுமில்லை பூமா. ஞானத்தின் குரல் ரொம்பவும் சன்னமாக இருந்தது. முகம் சாம்பல் போத்திருந்தது. உதடுகள் லேசாக நீலம் பாரித்திருந்தன. கண்கள் இரண்டும் ஜிவுஜிவுவென்று சிவந்திருந்தது. அழுதியாமா? அடி ரொம்ப பட்டெடுத்தா? அப்படி ஒன்றும் இல்லை. கிணத்துக்கு போனப்போ கிருகிருன்னு வந்தது, அதுதான் தெரியும். இப்போ தலைக்குள்ளே விண்ணு விண்ணுங்குது. ஊமைக்காயமாக பட்டிருக்குமோ என்னமோ. டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாமாம்மா? வரியா? பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப அசதியாக இருக்குது. வேணுன்னா நாளைக்கு போகலாமே. பூமா எழுந்து டீ போட்டு தானும் குடித்து விட்டு அம்மாவுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு வாய் குடித்த ஞானம் வேண்டியிருக்கில்ல என்று வைத்து விட்டாய். சாதம் படித்து மிளகுரசம் வைத்தவள், சாப்பிடவாமா இல்லை கரைச்சி கொண்டு வந்துடவா என்று கேட்டபடி அம்மாவை 8 மணி சுமாருக்கு எழுப்பிவிட்டாள். எழுந்து உட்கார முயற்சித்த ஞானத்தின் கண்கள் இன்னும் சிவந்து போயிருந்தன. உடம்பில் ஏகமாக வியர்வை. அம்மாவின் முகம், பார்வை இரண்டும் சரியாக இல்லாத மாதிரி படவே பூமா என்ன இது என்று பயந்து போனாள். என்னம்மா இது? என்ன பண்ணுறது?
தலையை வலிக்குது பூமா. உள்ளுக்குள்ளே யாரோ உட்காந்துட்டு குடையிற மாதிரி வலிக்குது. ரசம் சாதம் குடிக்கிறியா? தலைவலி மாத்திரை வேணா தரட்டுமா? ஒன்றுக்கு போகணும் போல இருக்குமா. அம்மா எழுந்திருக்க பூமா உதவினாள். நடப்பதற்கு ஏதுவாக தாங்கியும் பிடித்து கொண்டாள். ஞானம் 2 அடி கூட வைக்கவில்லை. தாயே பரமேஸ்வரி என்று குரல் கொடுத்தவள் 2ஆக மடிந்து விழுந்தாள். கொலகலவென்று வாந்தி. வலிப்பு வந்தது போல் உடம்பில் ஒரு துடிப்பு. வாய் ஓரத்தில் ஒரு நிமிஷத்தில் நுரை. கண்ணில் செருகல். அம்மா. பூமா பதறினாள். என்னம்மா? என்ன பண்ணுது? மாமி, அம்பி, யாராவது ஓடிவாங்களே. அம்மா. பூமா கத்திய கத்தலில் பக்கத்து போர்ஷன்காரர்கள் ஓடி வந்தனர். ஞானத்தை தாங்கி பிடித்து படுக்க வைத்தனர். அம்பி சைக்கிளை எடுத்துக்கொண்டு டாக்டரை கூட்டி வர ஓடினான். 1/4 மணியில் டாக்டர் வந்தார். கீழே விழுந்ததில் உள்ளுக்குள்ளே அடிபட்டு தோணுது. ஜிஹெச்சுக்கு கொண்டு போகணும்னு. அதுதான் நல்லதுன்னு எனக்கு படுது. அவங்க எக்ஸ்ரே எடுத்து என்ன கோளாறுன்னு திட்டவட்டமாக கண்டுபிடிச்சிடுவாங்க. டாக்ஸியை கொண்டு வந்தார்கள். ஜிஹெச்சுக்கு எடுத்து போனார்கள். எமர்ஜென்சி கேஸாக அட்மிட் செய்தார்கள்.